श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. அடியேன் நமஸ்காரம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா. இந்த வித்யார்த்தி சதசுக்கு அடியேன் செலக்ட் பண்ணியிருக்கிற டாபிக் முதல் ஆழ்வார்கள். நிர்ணயிக்கப்பட்ட கால அவகாசத்தை உத்தேசித்து இந்த பிபிடியை ரெடி பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது பிழை இருந்தா அடியேனை க்ஷமிக்க பிரார்த்திச்சுக்கிறேன். முதல்ல நம்ம ஆழ்வார்கள் பற்றி தெரிஞ்சுப்போம். ஆழ்வார்கள் ஸ்ரீமன் நாராயணனோடு பெருமைகளை பாடியவர்கள். மொத்தம் 12 ஆழ்வார்கள். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமைசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இந்த 12 ஆழ்வார்களும் பெருமாளின் பெருமைகளை 4000 பாசுரத்தில் பாடியிருக்கா. அததான் நம்ம 4000 திவ்ய பிரபந்தம் என்று கொண்டாடுறோம். இதுல முதன்மையா இருக்கிற பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் தான் முதல் ஆழ்வார்கள். இவா 3 பேரும் அயோனிஜர்கள், அதாவது நம்மை போல் ஒரு தாயின் வயிற்றில் ஜனிக்கல. ஆழ்வார்களிலே முதன்மையானவர் பொய்கை ஆழ்வார். அவர் துவாபர யுகத்தில் சித்தார்த்தி வருடத்தில் ஐப்பசி மாச திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்காவில் ஒரு பொய்கையின் பொற்றாமரையில் அவதரித்தார். அவர் பெருமாளின் சங்கான பாஞ்சஜன்யத்தின் அம்சமாய் அவதரித்தார். அவர் முதல் திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தில் 100 பாசுரங்களை அருளிச் செய்தார். அவர் மொத்தம் 6 திவ்ய தேசங்களில் மங்களாசாசனம் செய்தார். பொய்கை ஆழ்வார் தோன்றிய அடுத்த நாளே பூதத்தாழ்வார் தோன்றினார். அவர் ஐப்பசி மாச அவிட்ட நட்சத்திரத்தில் திருக்கடல் மல்லை என்கிற மகாபலிபுரத்தில் ஒரு நீலோற்பல மலரில் அவதரித்தார். அவர் பெருமாளின் கதையான கௌமோதகியின் அம்சமாய் அவதரித்தார். அவர் 2ஆம் திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தில் 100 பாசுரங்களை அருளிச் செய்தார். அவர் மொத்தம் 13 திவ்ய தேசங்களில் மங்களாசாசனம் செய்தார். பூதத்தாழ்வார் தோன்றிய அடுத்த நாளே பேயாழ்வார் தோன்றினார். அவர் ஐப்பசி மாச சதய நட்சத்திரத்தில் திருமயிலை என்கிற மயிலாப்பூரில் ஒரு கிணற்றில் செவ்வள்ளி பூவில் அவதரித்தார். அவர் பெருமாளின் வாளான நந்தகத்தின் அம்சமாய் அவதரித்தார். அவர் 3ஆம் திருவந்தாதி என்கிற பிரபந்தத்தில் 100 பாசுரங்களை அருளிச் செய்தார். அவர் மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசங்கள் மொத்தம் 15. இப்ப முதலாழ்வார்களில் சந்தித்த ஒரு அற்புதமான நிகழ்வை பற்றி தெரிஞ்சுப்போம். ஒரே மாதிரியான கருத்தோடு இருந்த இவ்வாறு ஆட்கொள்ள பெருமான் திருவுள்ளம் கொண்டார். உலகம் உய்ய திவ்ய பிரபந்தங்களை இயற்றி அவதரித்தவாளாயிற்றே இந்த மூவரும். அதுக்கு முதல்ல இவா 3 பேரும் சந்திக்க வேண்டுமல்லவா? அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. ஆழ்வார்கள் மூவரும் அவாவாளோடு ஊரில் இருந்து கிளம்பி திருக்கோவிலூர் பெருமாளை சேவிக்க புறப்பட்டார். அன்னைக்கு மழை. அந்த சமயத்தில் திருக்கோவிலூருக்கு பொய்கை ஆழ்வார் முதலில் வந்து சேர்ந்தார். இரவு ஆனதால் மிருகண்ட முனிவரோட ஆசிரமத்தில் தங்க அனுமதி வாங்கி அங்க இருக்கிற குறுகலான இடைக்கழியில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார். அப்போ அங்க பூதத்தாழ்வார் வந்து சேர்ந்தார். தங்க இடம் கேட்டார். அதற்கு பொய்கை ஆழ்வார் இங்க ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம் என்று அன்போடு பூதத்தாழ்வாரை வரவேற்றார். இவா 2 பேரும் பெருமாளை பற்றி மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கிறச்சு பேயாழ்வாரும் வந்து சேர்ந்தார். அவரும் அங்க தங்க இடம் கேட்டார். அதற்கு இங்க ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் என்று கூறி பேயாழ்வாரையும் வரவேற்றனர். அப்போ இவ 3 பேரும் அந்த இடைக்கழியிலே பெருமானோட குண அதிசயங்களை பேசிட்டு இருக்கும் போது யாரோ நெருக்குவது போல இருந்தது. அச்சமயமோ இருள் சூழ்ந்திருந்தது. உடனே பொய்கை ஆழ்வார், வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று விளக்கேற்றினார். அதாவது இந்த மண்ணுலகத்தை விளக்காகவும் கடல் நீரை அதற்கு நெய்யாக வார்த்து சூரியனை சுடராக கொண்டு விளக்கேற்றினார். உடனே பூதத்தாழ்வாரும் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகு ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு
ஞான தமிழ் புரிந்த நான். அதாவது அன்பை அகலாக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி தன் சிந்தையை திரியாக அமைத்து ஞான திருவிளக்கை ஏற்றினார். இவா 2 பேரும் ஏற்றிய விளக்கில் இருள் விலகியது. அந்த வெளிச்சத்தில் பெருமாளை தரிசித்த பேயாழ்வார் உடனே அவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் நாழி வண்ணன் பாலின்று. அதாவது சங்கு சக்கரத்தோடு பக்ஷஸ்தலத்துல தாயார் இருக்க பொன்மேனியாக திகழ்ந்த பெருமானை தரிசித்தார். இவ்வாறு முதல் ஆழ்வார்கள் பெருமானை தரிசித்து நமக்கு உய்ய கொடுத்ததுதான் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இவை இயற்பா என்று சேவிக்கப்படுகின்றன. பக்தி ரசம் கொண்ட அந்த அந்தாதிகளை கேட்கவே பெருமானங்க ஆவலோடு நெருக்கமா வந்து நின்றார். அந்த முதல் ஆழ்வார்களோட கதையை இங்க சுருக்கமா உங்களுக்கு சொன்னது அடியாளோட பாக்கியம். இதை பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய தன்யவாதங்கள். இறுதியா சுவாமி தேசிகன் அருளிய பிரபந்த சாரத்துல முதல் ஆழ்வார்கள் பற்றிய பாசுரங்களை சேவிச்சுட்டு பூர்த்தி பண்ண விரும்புகிறேன். அருள் மிகுத்ததொரு வடிவாய் கற்றிதன்னில் ஐப்பசி மாத திருவோணத்து நாளில் பொருள் மிகுத்த மறை விளங்க புவியோர் உய்ய பொய்கதனில் வந்துதித்த புனிதாமுன்னால் இருளதனில் தன் கோவலிடை கழிச்சென்று இருவருடன் நிற்கவும் மாலிடை நிற்க திருவிளக்காமென வையம் தகழி 100ஆம் செழும் பொருளை எனக்கருள் செய் திருந்த நீயே கடன்மல்லை காவலனே பூதவேந்தே காசினி மேலை பசியில் அவிட்ட நாள் வந்து இடர்கடியின் தன் கோவலிடை கழிச்சென்று இணையில்லா மூவருமாய் இசைந்தே நிற்க நடுவில் இவர் ஒருவர் வென்றறியா வண்ணம் நள்ளிருளில் மால் நெருக்க நந்தான் ஞான சுடர் விளக்கேற்றிய அன்பே தகலியான தொடை 100ம் எனக்கருள் செய்துலங்க நீயே மாமயிலை பதியதனில் துலா மாதத்தில் வரும் சதயத்தவதரித்து கோவலூரில் தூமுனிவர் இருவருடன் துலங்கு நின்று துண்ணிய பேருருள் நீங்க சோதி தோன்ற சேமமுடன் நெடுமாலை காண புக்கு திருக்கண்டேன் என உரைத்த தேவே உன்னன் பாமருவு தமிழ் மாலை 100 பாட்டும் பழவடியேனு கருள் செய் பரமநீயே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. அடியன் தன்யாஸ். நன்னா சொன்னா டயத்துக்குள்ள சொன்னா நன்னா ப்ரிப்பேர் பண்ணா பிரசன்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அமிர்தா ரொம்ப நல்லா பண்ணிருக்க. இந்த கதையும் ரொம்ப அழகா சொன்ன. இந்த முதலாழ்வார்கள் தான் இந்த பிரபந்தத்தை கொடுக்கறதுக்கு முதல் காரணமா இருக்கு. அதனால அவளுக்கு ஒரு ஏற்றம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து நல்லா இருக்கும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சாக்க ரொம்ப அது மாதிரி 100 பாசுரம் 3 பேரும் ஒரே சமயத்துல பெருமாளை சேவிச்சு மங்களாசாசனமாக திருக்கண்டேன் பாசுரம். பெருமாளுக்கு சாதாரண சின்னம் அதை வச்சுட்டு அவர் பெருமாள்ன்றதாக காட்டுறார் பெயாழ்வார். ரொம்ப அழகா பிரபந்தசார பாசுரத்தையும் சொல்லி இந்த கதையை என்ன சொன்ன. ஆழ்வார்கள் பண்ண பிரபந்தங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவ என்ன அம்சம் அவருடைய திருநக்ஷத்திரம் எல்லாமே பிரபந்தசார பாட்டுல வருது. அதையும் நீ முதலே டேபிள் போட்டு ரொம்ப கிராஸ்ப் தி சப்ஜெக்ட் அண்ட் பிரசன்டட் இட் வெல். ரொம்ப சந்தோஷம்.
இந்த குழந்தைகள் எல்லாம் நிஜமாவே ரொம்ப பாராட்டணும். இவாளுக்கெல்லாம் இந்த செஷன்லாம் நடத்துறச்சே பிரபந்தம் சந்தை ஆகல. ஆனா இப்ப பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எடுத்து கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஆச்சாரிய விபரத்துல. சந்தோஷம்.